நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு திமுகவும் அண்ணா திமுகவும் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை இப்போதே தொடங்கிவிட்டன. இது குறித்து ஜெம் தொலைக்காட்சி முதலாக வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி இது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் கால அவகாசம் இருந்தாலும் தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் இப்போதே களத்தில் இறங்கிவிட்டன. இதற்கு முக்கிய காரணம், வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் களம் காண்கிறார். நிச்சயம் அவர் பலத்த போட்டியாக இருப்பார் என்று கருதுகிறார்கள். இது மட்டுமல்லாமல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் சீமான் கட்சியும் மிகப்பெரிய அளவில் எதிரியாக உருவாகக்கூடும் என்று கருதுகிறார்கள். இதனால் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை திமுக வெகு தீவிரமாக முன்னெடுத்துள்ளது. இதனையடுத்து 2வது கட்டமாக அதிமுகவும் தற்போதே தேர்தல் களத்தில் இறங்க தொடங்கியுள்ளது. திமுகவை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்து 1 மாதத்திற்குள்ளாக கட்சியின் உள்கட்டமைப்பை சீர்படுத்த வேண்டும் என மு.க.ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கிறார். இதன்படி மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் பதவி நீக்கம் மற்றும் இடம் மாற்றம் போன்ற நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கின்றன. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் உள்ள இளைஞர்களை திமுக வசம் கொண்டு வர வேண்டும் என்பது மு.க.ஸ்டாலினின் முதல் திட்டமாக இருக்கிறது. இதற்காக உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி மற்றும் தொழில் அமைச்சர் பதவியை தந்து மேலும் இளைஞர்கள் அணியை பலப்படுத்தும் பணியையும் அவருக்கு தரவிருக்கிறார். வருகின்ற தேர்தலில் நடிகர் விஜய் பரப்புரையாற்றினால் அதற்கு தக்கபடி உதயநிதிதான் பதிலடி தர வேண்டும் என்பதும் ஒரு திட்டமாக இருக்கிறது. இந்த நிலையில் கூட்டணியை பொறுத்தவரையில் தற்போதுள்ள இதே கூட்டணி தொடர வேண்டும் என்பதே மு.க.ஸ்டாலினின் விருப்பமாக இருக்கிறது. எனவே திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் மாற்றம் எதுவும் இருக்காது என்றே தெரிகிறது. இதே சமயத்தில் தேர்தல் முடிவடைந்ததும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அமைச்சர்கள் கூட்டத்தை கூட்ட எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருக்கிறார். இதன்படி ஜூன் 2ஆம் வாரத்தில் அதிமுகவில் பரபரப்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. முன்னதாக பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் சேர்ந்து கொள்ள வேண்டும். அந்த கட்சிக்கு வட மாவட்டங்களில் உள்ள வன்னியர்கள் செல்வாக்கு அதிகம் உள்ளது. எனவே சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற குரல் எழுந்திருக்கிறது. எனவே சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக ஆகிய இரு கட்சிகளை கூட்டணியாக சேர்த்து கொண்டு களமிறங்க அதிமுக முடிவு செய்யும் என தெரிகிறது. இதற்கிடையே எந்த காரணம் முன்னிட்டும் சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரை கட்சியில் இணையக்கூடாது என்ற குரலும் எழுந்திருக்கின்றது. எனவே இவர்கள் இருவரும் அதிமுகவில் இணைய வாய்ப்பில்லை. அதே சமயம் டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை இணைத்துக் கொள்ளலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது. ஆனால் இது குறித்து எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக ஆகிய கட்சி கூட்டணிகளுடன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் ஒன்றாக இணைத்து களம் காணுவதற்கு அதிமுகவில் அதிகப்படியான ஆதரவு ஏற்பட்டுள்ளது என்பது முக்கிய தகவலாகும். எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் என 4 முனை போட்டிகள் நிலவும் என்பது ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியாகும்.